அம்மா, அம்மா, வெளியே வாமா, உன்கிட்ட பேசணும். தயவு செஞ்சு வெளியே வா. ரகு, ஒரு நிமிஷம் இருல, கோவப்படாம இருல. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ரேஷ்மா. நீயும் கேட்க தானே செஞ்ச முத்துமாரி சொன்னதெல்லாம். ம் எனக்கும் கோவம் தான். அம்மா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது கேப்போம். காரணம் மண்ணாங்கட்டில எனக்கு தேவையில்லை. நான் அம்மா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டி எங்க வச்சு பாத்துக்கணும்னு தெரியும், எப்படி இங்க கூட்டிட்டு வரணும்னு தெரியும். யாருக்கும் பயந்துல நான் ஒண்ணும் இல்ல. ஆமா, சொல்லியிருக்காங்க ரகு வந்து கூட்டிட்டு வர மாட்டான்னு சொல்லி. யார் சொன்னா? அணுவை போய் நான் கூட்டிட்டு வரதான் செய்வேன். இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. நானும் பாக்குறேன் என் பொண்டாட்டிக்கு என்ன மீறி யார் தொந்தரவு கொடுத்துறாங்கன்னு. லூசா ரகு, நீ பேசுறத பார்த்தா நாங்க ஏதோ பிளான் பண்ணி அவளை அனுப்புன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களாலதான் அவளுக்கு தொந்தரவா? இங்க பாரு ரகு, பேசும்போது பார்த்து பேசு. அம்மா பேசினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ஏது காரணம்னு பேசுவோன்னு தான் சொன்னேன். ஆமா, இதே மாதிரிதான் முன்னாடியும் ஏற்கனவே அணு விஷயத்துல அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கண்டபடி பேசினேன். சரி, ஓகே, பேசிட்டு அதுக்கப்புறமா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டேன். இப்பவும் அதே மாதிரி பண்ணாதான் சொல்றேன். அவங்க ஏன் அப்படி பேசினாங்கன்னு கேட்டுக்கிட்டு பேசு. ஆமா ரேஷ்மா, கரெக்டா சொன்னேன். எது பாட்டி கரெக்ட்? என் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருந்து விரட்டி இருக்காங்களே, இதுதான் கரெக்டா? அவங்க அம்மாவை இந்த வீட்டுல இருந்து விரட்டிட்டோன்றதுக்காண்டி என் பொண்டாட்டியும் இந்த வீட்டுல இருந்து பிளான் பண்ணி விரட்டி இருக்காங்க, டிராமாவை போட்டு. இத்தனை நாள் நானும் அம்மா அம்மான்னு ஏமாந்து கடந்திருக்கேன், அப்படித்தானே? பாத்தியை கொஞ்சம் பார்த்து பேசுறாகோ. உன் அம்மா ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆமா, அவங்க இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். அவங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நீ சொல்றது கரெக்ட் தான். இங்க இருந்து அணுவா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்காண்டிதான் தாச்சாயி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான். ஆமா, நீயும் வாயில இருந்து சொல்லிட்டியா அது டிராமான்னு சொல்லிட்டு. ஆமா, அது டிராமா தான். அவ பண்ண நாடகம். அது எதுவுமே தெரியாம நீ இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க. என்ன பாட்டி சும்மா சப்ப காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கியா என்கிட்ட வந்து நீ? டே பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத. வந்து சொல்றத முதல்ல கேளு, சரியா? அதுக்கப்புறம் கத்து. அப்பன மாதிரி புத்தி. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. எடுத்த கவுத்தன்னு. என்னத்த சொல்ற? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு குதிக்கிறியே. உன் பொண்டாட்டியும் நீயும் இங்க வந்து எங்க கிட்ட பேசி பழகி சந்தோஷமாவா இருக்கிறீங்க? இத சொல்லு. நீங்க பண்ண காரியம் அப்படி பாட்டி. நாங்க உங்ககிட்ட பேசி பழகுற அளவுக்கு நீங்க காரியம் பண்ணி வச்சிருந்தீங்க. சரியா பெரிய மனுஷரே, நாங்க பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. உனக்கு வேண்டாதவங்களே இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சது நாங்க தான். நாங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கப்புறம் அவங்களை அனுப்புறன்னு முடிவு எடுத்து உங்ககிட்ட வந்து சொல்லும் போது அப்பமாச்சு நீ பேசுனியா? என்ன சொன்ன நீ? இதுக்கு மேல உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? எங்களை எல்லாரையும் ஒதுக்கி தானே வைக்கணும்னு நினைச்ச நீ? சொல்லு. அது வந்து நீங்க அப்படி பண்ணீங்க. வாய மூடு ரகு. சும்மா குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாது. உன்னை விட எனக்கு பல மடங்கு பேச தெரியும். அவ ஏன் பண்ணா எதுக்கு பண்ணான்னு ஒரு காரணமும் தெரியாது, வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன் மாமியார் வீட்டுல போயிட்டு கேளு என்னென்ன பேச்சு பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அவ அம்மா வந்தது அவளுக்கே தெரியாது. நாங்க எதாச்சியா அணுவா பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவ வந்து நிக்கா கிழிந்த ட்ரெஸ்ஸோட. உன் அம்மாவை இந்த மாதிரி பாக்கும்போது நீ அப்படிதான் விட்டுட்டு போவியா ரகு? சொல்லு, அப்படிதான் விட்டுட்டு போவியா? ஆனாலும் அணுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இங்க நீ இருக்க கூடாது, இப்பவுமே கிளம்புன்னு சொல்லி சண்டை போட்டு அவளை அடிச்சு விரட்ட முயற்சி பண்ணா. நான் தான் தடுத்து இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்தேன். அவளை பார்த்து நீ என்னென்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? உன் மாமியார் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. உன் மாமியாரும் நீயும் பேச பேச அவ கேட்டுக்கிட்டு இருக்கணும், அப்படிதானே? பாட்டி இதெல்லாம் விஷயம் இல்ல. இப்ப இங்க நடக்கிற பிரச்சனை என்ன, நீ சொல்ற விஷயம் என்ன? சொல்றேன் கேளுல. முட்டா பையன் நல்லா குதின்னு குதிச்சிருக்கான். டாக்டருக்கு படிச்சிருக்கான், பெரிய டாக்டருக்கு. அவளையே மீறி நடந்த விஷயம்ல. நீங்க இந்த ஆபரேஷன் பண்றீங்களே, அப்போ ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தணும்னு சொல்லி தானே எல்லா முயற்சியும் பண்ணுவீங்க. உங்களையே மீறி ஒரு உயிர் இழப்பு நடக்கதான் செய்யும், அப்படித்தானே? அதுல நீங்க பொறுப்பேற்றுக்க முடியுமா? சொல்லுல. அவரோட பாடி கண்டிஷன் இருந்திருக்கும், அது இல்லைன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும். எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல தாட்சாயினிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, வந்துட்டான் நல்லா. அப்ப அணுவை இந்த வீட்டுல இருந்து விரட்டினது நல்லதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அணுவோட அம்மாக்காரி இங்க வந்து அந்த குழந்தை அழிஞ்சதுக்கே நீதான் காரணம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. சரி, ஆதங்கத்துல கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டா. இவளும் இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி வந்து கூட சேர்ந்து அவளும் கத்த ஆரம்பிச்சுட்டா. அதனாலதான் இவளும் சரி அவளை கூட்டிட்டு பாருன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தா. உன் பொண்டாட்டி இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, கூட கொஞ்சம் நம்ம சண்டை போட்டா இங்க இருந்து கிளம்புவாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் அவ சண்டை போட்டா. மத்தபடி உன் பொண்டாட்டியை பிளான் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் இல்ல. உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவளுக்கு என்ன இல்ல. புரிஞ்சு நடந்துக்கிறதான் நடந்துக்கும். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையே. போயிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு தானே வர போற. இங்க பாரு ரகு, பொண்டாட்டிக்காண்டி பெத்த தாயும் பெத்த தாய்க்காண்டி பொண்டாட்டியும் ரெண்டு பேரையும் இழக்க கூடாது. ரெண்டு பேரையும் சமமா வச்சு பாத்துக்கணும். புரிஞ்சுதான் உனக்கு? அதே மாதிரி உன் அம்மா உனக்கு கெட்டவளும் இல்ல. அணுவோட அம்மா இங்க இருந்து அணுவை கூட்டிட்டு போகணும்னு வந்த நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவளும் போக மாட்டேன்னு பிடிவாதமா நிக்குதா. இவங்க கூட்டிட்டு போவே தான் தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளும் சொன்னாலும் கேட்க மாட்டா. அதனாலதான் இந்த மாதிரி சண்டையை போட்டு அனுப்பி வச்சேன்னு சொல்றான். இதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். ஆமா, என் மருமகளை நான் நம்பதான் செய்வேன். என் மருமவ எனக்கு மாவ மாதிரி. உங்களுக்கு பெத்த தாய் வேணா இலக்காரமா இருக்கலாம், எனக்கு ஒண்ணும் அப்படி இல்லை.
என் மருமவ வயசான காலத்துல என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். என்ன பாத்துக்கிறத வச்சு சொல்றேன், என் மருமவன் நல்லவதான். ஆமா, போயிட்டு உன் பொண்டாட்டிய போய் பாரு. போய் உன் மாமியாருக்கு எடுத்து சொல்லு, என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க யாரு என் பொண்டாட்டிய என் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரக்கு? நான் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன், நல்லா பாத்துப்பேன்னு சொல்லி, அவளை நான் நல்லா வச்சு பாத்துப்பேன்னு சொல்லி உன் மாமியார் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்க காப்பாத்துற மாதிரி அவளை கூட்டிட்டு வந்து வாழ்ந்து காட்டு. வந்துட்டான் குதின்னு குதிச்சுக்கிட்டு. ரகு, என்னாச்சு ரகு? இவ்வளவு நேரம் குதின்னு குதிச்சுக்கிட்டு இருந்த. எரிமலையே மிழுங்கின மாதிரி பாட்டி பேசினதுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகி நின்னுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரேஷ்மா, வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. முத்துமாரி என்ன போன் பண்ணி உங்க அம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அனுவை அந்த வீட்டுல நம்பி விட முடியும், உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பாட்டி இங்க வந்து கேட்டா எல்லாத்தையும் அவன் நாடகம் பண்ணி தான் பண்ணான், எல்லாமே ஒரு நாடகம், அனுவை இங்க இருந்து அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்காண்டி தான் அப்படி பண்ணான்னு என்கிட்ட சொல்ற அப்படின்றாங்க. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. இப்ப எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்றத தாண்டி அணுவை எப்படி இங்க கூட்டிட்டு வந்து நீ எப்படி அவளை நல்லா பாத்துக்கிட்டு வாழ்றன்றதுதான் முக்கியம். போய் அவங்க அம்மா கிட்ட பேசு, என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும், உங்களை விட என் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துப்பேன், என்னை நம்பி அனுப்பி வைங்கன்னு போயிட்டு அவங்க கிட்ட பேசு. லவ் பண்ணும் போது பேசிதானே கல்யாணம் பண்ண, நல்லா பாத்துப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை இப்ப கொடுத்துட்டு வா. நம்ம தான் ரகு அந்த நம்பிக்கையை உருவாக்கணும். ஒரு வாட்டி அந்த நம்பிக்கை உடஞ்சிட்டுன்னா மறுபடியும் அந்த நம்பிக்கைய நிலைநிறுத்துறது ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மறுபடியும் அந்த நம்பிக்கையை நீ கொடுத்துதான் ஆகணும். அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்ட, போயிட்டு நம்பிக்கையை கொடுப்போ. சரி, ஓகே, நான் போறேன். இங்க பாரு, இதே மாதிரி அழுது 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 அப்படியே உடம்பையே அழிச்சுக்கலாம்னு முடிவு எடுத்து நீங்க படுத்துக்கிட்டு இருக்க பிடிவாதத்துக்குன்னு வந்த நேரத்துல இருந்து இப்ப என்ன நேரம் ஆகுது? ஏன் அப்பமே 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு உன் வீட்டுல கிடந்தா இன்னுமா நம்ம வீட்டுக்கு வரக்கு உனக்கு வழி தெரியல? ஒண்ணு வேணும்னு நினைச்சிருந்தா அப்பமே கிளம்பி வந்திருப்பான். ஆமா, அவன் எல்லா விஷயத்திலயும் தெளிவா தான் இருக்கான். நீதான் ரகு ரகுன்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு மக்கு மாதிரி பின்னாடியே திரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்ததுனாலதான் இந்த நிலைமை உனக்கு. அவன் உன்னை வேண்டான்னு முடிவெடுத்துட்டான்னு நினைக்கேன். இங்க பாருமா, தேவையில்லாம அவரை பத்தி எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். ரகுவை பத்தி எனக்கு தெரியும், அவர் வராம இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கும், காரணம் இல்லாமலாம் இருக்காது. நீ தேவையில்லாம பேசாத. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ கூப்பிட்டு வந்துட்டல, நீ கூப்பிட்டோட நானும் வந்துட்டேன் தானே. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத, அமைதி இருந்துட்டு சொல்லிட்டேன். தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு சேந்தா இப்படி என் உயிரை வாங்குறியே தெரியல. உனக்கு புரியவே இல்லையாமா? நான் அவன் கூட இருந்ததான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றேன், நீ அவன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுமா. ஆமா ஆமாடி, ஆமா 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொன்னா இன்னுமா உன் புருஷனுக்கு 10 நிமிஷம் ஆகாம இருக்கு? அந்த 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததாவே வச்சுக்கோ. அங்க 2 பெரிய மனுஷங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கதானே செய்யறாங்க. சண்டை வந்ததை சொல்லதானே செஞ்சிருப்பாங்க. சரி, நம்ம தான் சண்டை போட்டுட்டு வந்தோன்னே சொல்லட்டும், பிரச்சனையே இல்ல. சண்டை வந்திருக்குன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணணும்? அண்ணுவை கூட்டிட்டு போயிட்டாங்களே, அப்ப நம்மளும் போய் பேசி கூட்டிட்டு வருவோம்னா அவனுக்கு என்ன இருந்திருக்கணும்ல? அவனுக்கு தோறு துளி என்ன அப்படி இல்லவே இல்லை. அதனாலதான் எப்படியே கெட்டு ஒழிகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிடக்கான். நீ இங்கனே ரகு ரகுன்னு இங்கன முக்கி அழுதுகிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அவகிட்ட? அவதான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டானே, எடுத்துட்டு போயேன். அதை விட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்க, அவளையும் சேர்த்து ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க நீ? ஆமா, அவளை அவன் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் பாரு. பெத்த பிள்ளைய யாராச்சும் பிரிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்களா? ஆமா, யாரும் நினைக்கலாம் மாட்டாங்க. ஆனா உன்னால மட்டும் தான் செய்யவே முடியும். அதை செஞ்சு கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கே, அப்புறம் என்ன? பாத்தியா என்ன பேச்சு பேசுறா? அவனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலே வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு தான் வர்றா. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ ஒரு வார்த்தை பேசுவாளே என்கிட்ட? நீயே சொல்லி எம்மான்னு காலை சுத்தி வந்துகிட்டு இருப்பா. நான் என்ன சொன்னாலும் கேப்பா. இப்போ ரகு ரகுன்னு அவன் காலை சுத்திக்கிட்டு இருக்கா. சரி, அவன் வந்து இவன் காலை சுத்தணும்னு அவசியம் எல்லாம் இல்லைன்னு அப்படி கேட்கவும் இல்லை. சரியா? இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு போன் பண்ணி கூடவா கேட்கா துப்பு இல்லாம இருக்காமே? போன் கூடவா இல்லாம இருக்கான்? பெரிய டாக்டர், ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க. இவ்வளவு பண்ணி ஒரு போன்ல பேலன்ஸ் இல்லையே என்ன அவன்கிட்ட போன் பண்ணி கேக்குறதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி? நான் இதெல்லாம் சொன்னா நான் கெட்டவன். புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க கொடுமை பண்ற தாய், அப்படித்தானே? ஐயோ அத்தை, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவளே மனவேதனையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கூட கொஞ்சம் குத்தி கத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். நீ அமைதியா போ, அவளை நான் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரேன். எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை, நான் சாப்பிடவே மாட்டேன். ஆமாடி ஆமா, இப்படியே அவனுக்காண்டி பட்னி கிடக்கணும்னு முடிவு எடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணியே அதே மாதிரி பண்ணி கிண்ணி தொலைச்சிடாத. ஆமா, இப்படியே பட்னி கடந்து என்ன நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோ. ஐயோ அத்தை, நீ கொஞ்சம் வெளியே போ. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்க. அனுவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன். பிரியா அவங்க தனியா தானே இருக்கா, நான் கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருந்துட்டு ஒரு நாள் அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து விடுறேன். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இவன் இங்க இருந்து அங்க போயிட்டு அவனை வர சொல்லிட்டு இங்க இருந்து அங்க இருந்து இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் இங்க வரட்டும், 2ல ஒரு முடிவு எனக்கு சொல்லிட்டு போட்டோம். என் பிள்ளைய பார்த்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்கணும் இன்னைக்கு. ஆமா, நான்
நான் கேட்காம இவரை எங்க விட மாட்டேன். சரி, அப்ப நீ எங்க விடாத, நானும் கிளம்புறேன். இனிமே நானும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். என் வீட்டுக்கு நம்பி விட மாட்டேன், அப்படிதானே? முத்துமாரி, நான் அப்படி சொல்ல முத்துமாரி. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. இங்க இருந்தா நீ அவளை திட்டிக்கிட்டே தான் இருப்ப. நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மகாராணி ஒத்துக்கணும்ல. இந்த மகாராணி நான் இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு முத்துமாரி கூடயே போய்க்கிறேன். என்னமோ அவன் கூட பேசி பழகி திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியட்டும். அப்ப இருக்கு. ஆமா, அப்படியே என்ன மறந்துட வேண்டியதுதான். சொல்லிட்டேன். நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா தெரிய மாட்டேங்குது. ஆமா, ராத்திரி டைம்ல அவரு ஏன் அங்க வர போறாரு? நான் அனுவை கூட்டிட்டு போறேன். நீ கவலைப்படாம இரு. அம்மா வந்து நைட் இங்க படுத்துக்க சொல்றேன். அனு, சரி கிளம்புறியா? போவோம். முத்துமாரி, ஷாகுக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லட்டா? அனு, கொஞ்சம் பொறுமையா இரு அனு. ரகு நீ தான் உருகிட்டு இருக்க. ஆனா அவரு அந்த மாதிரி எதுவுமே பண்ற மாதிரியே தெரியல. உங்க அம்மா கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. என்ன, அவங்க சொல்ல வேண்டியதை நிதானமா சொல்லாம கோவப்பட்டு சொல்லிட்டு போறாங்க. மத்தபடி அவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீ இந்த அளவுக்கு பதட்டப்பட்டு ரகுங்கிறியே, அந்த மாதிரி அவருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? ஏன் அவருக்கு இருக்க மாட்டேங்குது? அப்படிலாம் இல்ல முத்துமாரி. கண்டிப்பா அவர் என்ன தேடி வருவாரு. இங்க வரது ஒரு சங்கட்டமா இருக்கும். அம்மா ஏற்கனவே அவரை நிறைய கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனாலதான் அவருக்கு வரது சங்கட்டமா இருக்கும். மத்தபடி இல்ல எதுவும் இருக்காது. இப்படியே சங்கடப்பட்டு நின்னுகிட்டு இருந்தா எப்படி சொல்லு? என் மாமனார் கூட தான் எனக்கு நிறைய பிரச்சனை தராரு. எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் நாங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்க தானே செய்யறேன். எதனால? எல்லாத்துக்கும் காரணம் பிரியா. அதே மாதிரிதான் உன்னை வச்சாச்சும் அவர் இங்க வரணும்ல. சரி விடு, நீ அனுவோட அம்மாவே எடுத்துக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க கோவப்படுறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க, சங்கட்டமா இருக்கும் அப்படின்னு நீ ஏன் அங்க போகாம இங்கேயே இருந்திருக்க கூடாது? போக தானே செஞ்ச. ஏன்? அவருக்காண்டி தானே. அதே மாதிரி தானே அவரும் உனக்காண்டி இங்க வந்திருக்கணும். அததான் உங்க அம்மா கேக்குறாங்க. என்ன, அவங்க பொறுமையா கேட்காம கத்தி கேக்குறாங்க, அவ்வளவுதான். சரி விடு, அவருக்கு தேவைன்னா அவரே வருவாரு. முதல்ல உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம். அவர் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கேயே இரு. நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்க வந்து பிரியா கூட இரு, சரியா? சரி. அச்சோ கார்த்தி, கீழே விழுந்திருக்கேன். மேல படுக்க வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். தேவையில்லை. கீழே படுக்கிறது தான் நிரந்தரம். மேல இருக்கிறதுலாம் நிரந்தரம் இல்லைன்னு இன்னைக்குதான் புரிஞ்சிச்சு. என்னுடைய தகுதி தராதாரம் என்னமோ அதுபடி நான் இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு மாதிரி பேசுறேன். குடிச்சிருக்கியா? ஆமா, குடிச்சிருக்கேன். குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ குடிச்சிருக்கேன். குடிக்கணும்னு தோணுச்சு, குடிச்சிருக்கேன். இனிமே குடிக்க மாட்டேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொன்னேன். இப்ப வந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதான் சேர்ந்து வாழ போறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்கு? என் வீட்டு நிலைமைய நினைச்சேன், குடிச்சேன். என்னால அது மட்டும்தான் பண்ண முடியுது. நான் கூட இத்தனை நாள் முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஜெனிஃபர் என் பொண்டாட்டின்னு. ஆனா அது எதுவுமே இல்லைன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்ன பத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. இதுல ஹைலைட் என்ன ஜெனிஃபர் தெரியுமா? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. சரி, அவளுக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு நினைச்சு நானே ஒதுங்கி இருப்பேன். ஆனா நீ மத்தவங்க கிட்ட எல்லாம் என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க பத்தியா? என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமாவடி தெரியுது. ஏன் என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமாவோ தெரியுது? நீ என் கூட தான் வாழ்ந்து ஆகணும்னு நான் என்னைக்காச்சும் கம்பல் பண்ணிருக்கேனா? உனக்கும் என்ன பிடிக்கும்னு நினைச்சுதாண்டி உன்கிட்ட பழகுனேன். மத்தபடி போடி. கார்த்தி, போதும், நிறுத்து உன் போலியான டிராமா எல்லாம். ஒருத்தனை எதை சொல்லி வேணா ஏமாத்தலாம். ஆனா உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு பொய்யா சொல்லி ஏமாத்த கூடாது. நீ அப்ப ஏன்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ட? நான் உன்கிட்ட வரும்போது செருப்பால் அடிச்ச மாதிரி கன்னத்துலயே ஒரு 2 அடி கொடுத்திருந்தேன்னா நானே ஒதுங்கி போயிருப்பேன்ல. நான் உன்கிட்ட வரும்போதெல்லாம் நீயும் அலு பண்ணதானே செஞ்ச. இப்ப என்ன சொல்லு? கையடி, மேல இருந்து கையடி. நீ கை வைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. பிடிக்காதவ கூட கம்பல் பண்ணி வாழ்ற மாதிரி. கையடி ஜெனிஃபர், என் மேல இருந்து கையடி. கார்த்தி, என்ன மன்னிச்சிரு கார்த்தி. நீ பண்ணதெல்லாம் எனக்கு மறக்க முடியாம தான் நான் அப்படி பண்ணேன். சத்தியமா சொல்றேன் கார்த்தி, நான் உன்னை வெறுக்கலாம் செய்யல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நினைச்சேன். அந்த நேரத்துல ஆதி உன்னை பத்தி கேட்கவும் என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல கார்த்தி. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி நான் உன்னை வெறுக்கலாம் செய்யல. உனக்கு போலியான அன்பெல்லாம் நான் தரல. உன் மேல வச்சிருக்க அன்பு சத்தியமா சொல்றேன் உண்மையானது கார்த்தி. நான் உன்னை லவ் பண்றேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல லவ் பண்ற மாதிரி பாப்பியா, லவ் பண்ற மாதிரி பேசுவியா? அதுக்கப்புறம் எனக்கே தெரியல நான் என்ன பண்றேன்னு சொல்லி போட ஆடின்னு சொன்னா நான் சரின்னு ஒதுங்கிடணுமா? நானும் மனுஷன் தானே, எனக்கும் வலி வேதனை இருக்கும் தானே. சொல்லுடி, இருக்கும் தானே. ஆமாடி, அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லலையே.
அதுக்கான தண்டனை ஜெயில உட்கார வச்சாங்களே, நான் அனுபவிச்சுட்டு வந்தேன்ல. அதுக்கப்புறம் உன்கிட்ட என்னைக்காச்சும் நான் தப்பா நடந்துகிட்டு இருக்கேனா, தப்பா பேசியிருக்கேனா? உன் அனுமதி இல்லாம கிட்ட கூட வந்தது இல்ல. நீயா ஒத்துக்காம உன்னை கிஸ் கூட பண்ணது இல்ல. நான் கிட்ட வரும்போதெல்லாம் ஒரு நாளும் நீ தள்ளி விட்டதே இல்லையே என்ன. நான் இல்லைன்னு சொல்லல கார்த்தி, என்ன புரிஞ்சுக்கோ. என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். ஒருத்தன் எல்லா அன்பையும் தூக்கி தலையில வச்சுட்டு ஒரே நல்ல மொத்தத்தையும் புடுங்கிட்டு மறுபடியும் நீதான் என்னுடைய உயிர்னு சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? இது டிராமாவா இல்ல உண்மையா போலியா எதுவுமே என்னால நம்ப முடியல. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். இங்க பாரு ஜெனிஃபர், உன் லைஃப நீ பாத்துக்கோ. அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பிரச்சனை பண்ணுவேன்ல, நீ கவலைப்படாத. நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஆ, நீ ஏதோ அப்ராட் போகணும்னு சொன்னல, அதுக்கான ஏற்பாடை பாரு. நானும் பெங்களூருக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டேன். ராக்கி கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராக்கியும் வேலையை அரேஞ்ச் பண்ணிட்டான். நான் பெங்களூருக்கு போறேன். அம்மாவோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பான சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு. இங்க இருந்து வேலை செட் ஆகல. நான் பெங்களூர் கிளம்புறேன். நீயும் அப்ராட் போகணும்னு சொன்னல, நீ உன் வேலையை போய் பாரு. சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பி. என்னை நம்பி நீ இருக்க வேண்டாம். நான் உன் வாழ்க்கைய அழிக்க வேண்டாம். நீ போ ஜெனிஃபர், நீ போ. நீ போய் சந்தோஷமா இரு. கார்த்தி, நீதான் என் லைஃப்னு நினைக்கிறேன் கார்த்தி. போது நிறுத்து ஜெனிஃபர். ஒரு வாட்டி இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன நோகடிக்காத. இதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும். கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கார்த்தி. நீ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த அந்த நொடி நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? நீ இல்லன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல கார்த்தி. நான் அப்ராட் போகணும்னு பிளான் பண்ணதான், இல்லன்னு சொல்ல. வீசா கூட வந்துட்டு அதுவும் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அது எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டேன் கார்த்தி. நீதான் முக்கியம் நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆச்சு, சின்ன இவரையே வரவே இல்ல. எங்கதான் போனாருன்னு போனும் பண்ணல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. வாங்க, உங்களுக்கு அந்த இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க போனீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இதோ போயிட்டு வந்துறேன்னு போனீங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க? லூசி, நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம். அனு வந்துருக்காரு. அனு, வா அனு, உட்காரு. நானே வீட்டுக்கு வந்து பாக்கணும்னு நினைச்சேன். உட்காரு, நான் போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு ரூம்ல படுத்துக்கவா? என்னாச்சு அனு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? டேப்லெட்ஸ் எதனா கொடுக்கவா? இல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன். என்னாச்சுங்க? என்ன ஆச்சா? ஒரே சண்டையா தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சொல்றேன். சாப்பாடு எடுத்து வை, வா. சரிங்க.